உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுபிக்ஷா டிவி வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இந்த சுபிக்ஷா டிவி வாயிலாக நான் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்னைக்கு செவ்வாய் பயிற்சி பலன்களை பார்க்க போறோம். இந்த செவ்வாய் பயிற்சியாகப்பட்டது ஜனவரி மாதம் 21ஆம் தேதி இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி எப்ப முடியுது அப்படின்னா ஏப்ரல் 3ஆம் தேதி. அப்ப இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஃபர்ஸ்ட் ராசியான மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது கடகத்திலிருந்து நீச்ச கதியிலிருந்து பெயர்ச்சியாகி பின்னோக்கி வர்றாரு மிதுனத்துக்கு. அந்த மிதுனத்துக்கு ஜனவரி 21ஆம் தேதி அங்க வந்துடுறாரு. அப்படி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு இப்ப செவ்வாய் பகவான் பயிற்சி இருக்கிறாங்க. இப்ப இந்த 3ஆம் இடத்துக்கு பயிற்சியான செவ்வாயினால மேச ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் நடக்குது, இதைத்தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்கிறோம். இப்ப செவ்வாய் அப்படிங்கிறது பூமிகாரகன். ஒருத்தருக்கு பூமி நிறைய பூமி வச்சிருக்கிறாரு, பல ஏக்கர் பூமி வச்சிருக்கிறாரு, பல ஏக்கர் பூமிக்கு அவங்க சொந்தக்காரர், இடம் வாங்கிட்டே இருக்கிறார் அப்படின்னா அது செவ்வாய் வலுத்து உச்சம் அடைஞ்சு இல்ல ஆட்சி அடைஞ்சோ இல்ல சுபகிரகங்களின் பார்வை பெற்றோ அந்த செவ்வாய் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே சமயத்துல இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது சகோதர காரகனும் கூட. அப்ப அண்ணன் தம்பி நம்முடைய உறவு முறைகள், இப்ப இவங்களுக்கு காரகனும் இந்த செவ்வாய் பகவான் தான். அப்ப வாழ்க்கையில ஒரு நல்ல வீரம், தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, நம்ம எதையுமே சாதிக்கணும் அப்படின்னாலும் ஒரு மனுஷனுக்கு தைரியம் வேணும். அந்த தைரியத்தை கொடுப்பதும் இந்த செவ்வாய் பகவான் தான். அளவான தைரியத்தை கொடுப்பதும் செவ்வாய் பகவான் தான். அளவுக்கு மீறிய தைரியத்தை கொடுப்பதும் இந்த செவ்வாய் பகவான் தான். இந்த அளவுக்கு மீறிய தைரியத்தை கொடுத்து அதனால் வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு எல்லாம் உருவாவதும் இந்த செவ்வாய் பகவான் தான். அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க மேச ராசிக்கு. அப்ப இந்த மேச ராசிக்கு வந்த இந்த செவ்வாய் பகவானால் நல்லது நடக்குமா? இப்ப செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இந்த செவ்வாய் பகவான் எங்க இருந்தால் நல்லது, இது மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ராசிக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 3 இடங்களில் வந்தால் ரொம்ப நல்ல பலன். 10ஆம் இடத்துல வந்துச்சுன்னா கொஞ்சம் மத்தியமான பலன். அப்ப 4 இடத்துக்கு இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி இருப்பது நல்ல பலன். அது போக மற்ற இடங்களில் இந்த செவ்வாய் பகவான் இருப்பது அவ்வளவுக்கு சிறப்பாக இல்லை. அப்படி இருந்தும் அந்த செவ்வாய் பகவானை சுபகிரகங்கள் ஏதாவது பார்த்து விட்டால், இல்ல மற்ற இடங்கள்ல இருக்கும்போது அந்த செவ்வாய் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்துட்டாங்கன்னா அந்த செவ்வாய் பகவானால நல்லது நடக்கும். அப்போ இப்ப இந்த செவ்வாய் பகவான் மிதுனத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய ஸ்தானம் மிதுனம். அப்போ இந்த ராசிக்கு 3ஆம் இடம். அப்ப அந்த 3ஆம் இடம் என்பது தன்னுடைய முயற்சியை கொடுக்கும், தனக்கு வரக்கூடிய வெற்றிகளை குறிக்கும், தனக்கு வரக்கூடிய பாராட்டுகளை குறிக்கும். அப்ப அந்த ஸ்தானத்துலதான் இந்த செவ்வாய் பகவான் இருக்கிறார். அப்போ அந்த 3ஆம் இடத்துல இருப்பது மேச ராசிக்காரங்களாகிய உங்களுக்கு அது யோகமான இடம். அப்ப இந்த பீரியட்ல நமக்கு என்ன நடக்கும்? கண்டிப்பாக நம்மளுக்கு பேர், புகழ், நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய தகுதி, நம்முடைய தரம், இது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இந்த செவ்வாய் பகவானால் நம்மளுக்கு வரவிருக்கிறது. ஏன்னா 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். அவர் எடுக்கக்கூடிய காரியங்கள், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், இது எல்லாமே வெற்றியை குறிக்கும். இப்ப உங்களுக்கு அந்த 7.5 சனி உங்களுக்கு இப்ப வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 7.5 சனியை பத்தி நீ கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகளோ, உங்களுக்கு
குரு நல்லா இருந்தாவோ, இல்லை ராகு கேது நல்லா இருந்தாவோ, செவ்வாய் நல்லா இருந்தாவோ, உங்களுக்கு வந்து அந்த 7 சனி அப்படிங்கிறது பெருசா பாதிக்கவே பாதிக்காது. முதல் தைரியமா இருங்க. 7 சனி வருதே அப்படின்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம், மனம் குன்றி இருக்க வேண்டாம். கண்டிப்பாக 7 சனியே வந்தாலும் மற்ற கிரகங்கள் நல்லா இருந்தால் மேசராசிக்காரங்க நல்லா இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நல்லா இருக்கிறது உங்களுடைய ராசிநாதன். உங்க ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருந்து உங்க நல்ல தைரியத்தை கொடுப்பாரு, நல்ல சப்போர்ட் பண்ணுவாரு. நீங்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கு சாதகமாக இருப்பார். இப்போ நம்ம ராசிநாதன் நம்மளுக்கு வந்து கெட்டு போகக்கூடாது, என்னைக்குமே பலமா இருக்கணும். அந்த பலத்தை இப்ப கொடுக்கிறாரா? கண்டிப்பாக அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுக்கிறார். அப்ப இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்க ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். மேசராசிக்காரங்களே, அந்த செவ்வாய் எங்க பார்க்கிறான்னு தெரியுதுங்களா? உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது என்ன? ஒரு கொடுப்பனை. நாம வாங்கிட்டு வந்த அந்த கர்மாவின் நல்ல பலன். அப்ப நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு சில நடக்காத காரியங்கள் நாம எதிர்பார்க்கவே இல்லை, சே இப்படி நடந்துருச்சா அப்படி நாமளே மலைத்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடக்கவிருக்கிறது. அது உங்களுக்கு குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், உங்களுக்கு திருமணமாக இருக்கலாம், உங்களுக்கு ஒரு நல்ல வேலையாக இருக்கலாம், ஒரு கடன் தேரலாம், ஒரு குடும்ப பிரச்சனைகளாகப்பட்ட அப்படியே மாறலாம், பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம். இது மாதிரி எந்த விஷயத்தை வேணாலும் அந்த பாக்யாதிபதி, அந்த பாக்கிய ஸ்தானாதிபதி, அந்த பாக்கிய ஸ்தானத்தை உங்களுடைய ராசிநாதன் பார்ப்பது அவ்வளவு யோகம். அப்ப அதே சமயத்துல அந்த செவ்வாய் பகவான் யாருடைய வீட்டை பார்க்கிறாரு? குருடைய வீட்டை பார்க்கிறாரு. அந்த குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறாங்க. அப்ப அந்த 6ஆம் இடம் என்பது என்ன? சத்ரு, எதிர்ப்பு, ரோகம், இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வர்றதுக்கு விட மாட்டார். அப்ப சத்ருனா எதிரிகள், போட்டி, பொறாமைகள், இது உங்களுக்கு வராது. அது போக வந்து உங்களுக்கு வந்து நோய், மருத்துவ பிரச்சனைகள், இது வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு பாதிக்காது. அப்ப இந்த பிரச்சனையில இருந்து நீங்க எல்லாமே விடுபடுறீங்க. அந்த செவ்வாயும் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக நீங்க நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. உங்களுக்கு கடன் இருந்தாலும் கடனை கட்டிடுவீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? தாராளமாக ஆரம்பிப்பீங்க. இதற்கு முன்னாடி நம்ம ஒரு பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கிறோம், அந்த பிசினஸ் நல்ல நிலைமையில் வந்துருமா? கண்டிப்பா வரும். அப்ப இந்த நேரத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிசினஸ், அதே சமயத்தில் இந்த நேரத்துல ஒரு பிசினஸ் நம்மளுக்கு கை கொடுக்கல, இந்த நேரத்துல கண்டிப்பா கை கொடுக்கும். அதுல இருக்கக்கூடிய வேலையாட்களும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. வேலையாட்கள் கிடைக்காம இருந்தாலும் இந்த பீரியட்ல நம்மளுக்கு நல்லபடியாக கிடைக்கும். அப்ப தைரியமாக இருங்க மேசராசிக்காரங்களே. 7 சனி வருது அப்படின்னு கவலையே வேண்டாம். நீங்க பாட்டுல உங்க வழியில போயிட்டே இருங்க. நீங்க சம்பாதிப்பீங்க, நீங்க சாதிப்பீங்க. உங்களுக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச விஷயங்கள் கூட ஈஸியா நடக்கும். தைரியமா இருக்கலாம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்ல படிப்பு வரும். நீங்க தாராளமாக இப்போ வந்து இந்த புதன் பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இந்த படிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த சமயத்துல தான் நல்ல ஞாபக சக்தி, நல்ல படிப்பு, நீங்க எழுதக்கூடிய எக்ஸாமும் கண்டிப்பா சக்சஸ் பண்ணிடுவீங்க, நல்லா இருப்பீங்க. இப்போ நீங்க வெளிநாடு போறதோ, இல்லை வெளிநாட்டில் நீங்க வேலை வாய்ப்புகளுக்கோசம் எதிர்பார்க்கறதோ, இல்லை வெளிநாட்டில் உள்ளவங்க எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல கம்பெனி கிடைக்கணும், நல்ல பாஸ் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாலும் அவங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், நல்லா இருப்பீங்க. டோட்டலா பார்த்தீங்கன்னா மேசராசியில பிறந்த ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எல்லாத்துக்குமே நல்ல பலன் கிடைக்கும். இதுல பெண்களுக்கு அவங்க எதிர்பார்த்த வேலை, அவங்க படித்த படிப்புக்குண்டான வேலை, இல்லை ஒரு வேலையில் இருக்கிறோம் மீண்டும் படிக்கணும்னு நினைச்சாலும் தாராளமாக படிக்கலாம். படிச்சு அந்த படிப்புக்குண்டான வேலையையும் நீங்க அடையலாம். கண்டிப்பாக
மேசராசியில பிறந்தவங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலையுமே உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமா பாதகமா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.